ஃபஸ்ட்டு ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருக்குமா. அந்த குளத்துல நிறைய நண்டு, நிறைய மீன், குளத்துல வேறு என்னெல்லாம் வாழும், நிறைய தவளை, வேறு என்னெல்லாம் தண்ணிக்குள்ளே வாழும், ஆமை, அப்படி நிறைய எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குமா தம்பி. அப்போ வாழ்ந்துட்டுருக்கமிச்சில் ரொம்ப வெயில் காலம் வந்துடுமா. வெயில் காலம் வந்தோடனே அப்போ தண்ணிலாம் குறைய ஆரம்பிச்சிடும்ல. மழை காலத்தில் கொஞ்சம் தான் மழை பெஞ்சிருக்குமா. எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கமிச்சில் தண்ணி அப்படியே ரொம்ப வெயில் காலத்தில் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருமா. தண்ணி அப்படியே ஆவியாகி சூரியன்கிட்ட போயிட்டே இருக்குமா. ஆமாம், அப்படி குளம் அப்படி வத்த ஆரம்பிச்சிருமா. பெரிய குளமா இருந்தது அப்படியே சுருங்கி 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 சின்ன குளமா ஆயிருமா. உடனே அங்கே இருக்கிற மீனுக்கெலாம் பயம் வந்துடுமா. ஐயையோ, இப்படியே குளம் போச்சுன்னா அப்படி காஞ்சி மண்ணாக மாறிடும், குளமே காணாமல் போயிடும். அப்போ ஆமாம், அதுதான் அந்த மீனோட கவலையே. சரியா, அப்போ நம்மலாம் செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள மீன், நண்டு எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்குமா. அப்போ டெய்லி அங்கே ஒரு கொக்கு வந்துட்டு போகுமா. எதுக்கு கொக்கு குளத்துக்கு ஏன் போகும்? மீன் சாப்பிட்றதுக்கு போகும். வெரி குட். அப்போது மீன் சாப்பிட்றதுக்கு போகமிச்சில் அப்போது அந்த கொக்கு ஏன் நீங்கள்லாம் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குமா. அப்போ அந்த நண்டு கொக்குக்கிட்ட சொல்லுமா, ஏன் தெரியுமா நாங்கள் கவலையாக இருக்கோம், இந்த குளம் வத்த போது ஃபுல்லாக வத்திட்டுனா நாங்கள்லாம் செத்துருவோமே, அதான் கவலையாக இருக்கோன்னு சொல்லுமா. உடனே இந்த கொக்கு சொல்லுமா, எனக்கு ஒரு குளம் தெரியும், அந்த குளம் இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது, காட்டுக்கு போகிற வழியில் இருக்குது. அது மேலேருந்து அருவி அதுலேருந்து உருவான குளங்கிறனால அதில் தண்ணி வற்றவே இல்லை. அருவி தெரியும்ல தம்பிக்கு. அருவினா என்னது? அங்கே மலை மேலேருந்து அருவி வந்துச்சுல. வெரி குட். அந்த அருவியிலேருந்து குளம் வர்றதுனால எப்போவுமே அங்கே தண்ணி இருக்கும். அதனால அந்த குளத்துக்கு நான் உங்களை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படி உங்களை எல்லாத்தையும் கூட்டி போய் அங்கே விட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நீங்கள்லாம் உயிர் பிழைச்சதுனால அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லுமா. உடனே இந்த கொக்கை நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு, நமக்கு தான் வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நமக்கு வேறு வழி இல்லை, சரி இந்த கொக்கை நம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மீனாக போகுமா. சரின்னு சொல்லி நாள், சரி 2 மீன் என் வாய்க்குள்ளே ஏறிக்கோங்க, தண்ணியை வச்சு அப்படியே நான் உங்களை கொண்டு குளத்துல விட்டுறேனோ. ரெண்டு மீன் போகுமா. அப்படி டெய்லி கொக்கோட வாய்க்குள்ளே ஒரு 2 மீன், 5 மீன், குட்டி மீன்னா 5 மீன், பெரிய மீனா 2 மீன், அப்படி டெய்லி கொண்டு போய் குளத்துல விட்றேன்னு சொல்லிட்டு விட்டுருமா. பொண்ணோட குளத்துல அப்போது நிறைய மீன் அங்கே போய் சேர்ந்துட்டு, இன்னும் இந்த நண்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நண்டும் இன்னும் கொஞ்சம் மீனும் இருக்குது, மீன் தவளைலாம் இருக்குது. சரியா, தவளை கூட தத்தி போயிடும். அதனால் மீனையும் இந்த நண்டையும் நான் கொண்டு போய் விட்டுறேன்னு, நண்டு நண்பா நீ இன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி நண்டை கூப்பிடுமா. உடனே சரின்னு சொல்லி நண்டும் நல்லா இந்த கொக்குக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிடுமா. உடனே கொக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பாறை இருக்குமா. என்னடா இது, ஒரு பெரிய குளத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிச்சு, என் கண்ணில் குளமே படலையே அப்படின்னோடனே அந்த பாறையை நோக்கி கொக்கு இறங்க போகுமா. அப்போ நண்டு அப்படி பார்க்குமா. பார்த்தோன்னா அந்த பாறையில் ஃபுல்லாக செத்துப்போன மீனோட முள்ளாக கிடக்குமா. உடனே இந்த நண்டுக்கு கொக்கோட சூழ்ச்சி புரிஞ்சிருமா. என்ன பண்ணியிருக்கு இந்த கொக்கு, டெய்லி நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தையும் அந்த குளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், எல்லாத்தையும் அந்த குளத்துக்கு மாற்றி கொண்டு போய் விட்றேன்னு சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணிச்சு, டெய்லி கொண்டு இந்த பாறையில் வச்சு கொக்கு சாப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கொக்கோட சூழ்ச்சி அந்த நண்டுக்கு புரிஞ்சிருமா. புரிஞ்ச உடனே இந்த நண்டுக்கு என்ன பண்ணனே தெரியாதான். சரி, இந்த கொக்கு நம்மளையும் என்ன பண்ண போகுது, அந்த பாறை மேலே வச்சு நம்மளையும் சாப்பிட தான் போகுது, நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அந்த கையை வச்சு அப்படியே கொக்கோட கழுத்தை நெரிச்சிருமா. அந்த கொக்குக்கு மூச்சு திணறிடுமா. ஐயோ நண்டு நண்பா நீ என்ன பண்ணுற, நான் உன்னை அந்த குளத்துல கொண்டு போய் விட்டுருவேன்னு சொல்லுமா. நீ இவ்வளோ நாள் என் நண்பர்களெல்லாம் ஏமாத்தினது போதாதா, இத்தனை பேரையும் நீ கொண்டு இருக்க, ஒரு குளத்துல உள்ள ஃபுல் மீனையும் நீ ஏன் சாப்பிட்ருக்க, உன்னை நம்பினதுக்கு எங்களுக்கு நல்ல பாடம்னு சொல்லி தந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோட கழுத்தை நெரிச்சு அப்படியே மூச்சுட முடியாமல் ஆக்கணுன்னு கொக்கு அப்படியே மயங்கி பாறையில் போய் டொம்முன்னு உளுந்து செத்து போயிடுமா. நண்டு அப்படியே நடந்து பக்கத்தில் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிடுமா, அப்படியே தப்பிச்சிருமா. சரியா, நம்ம அதான் தம்பி, யார் நம்மள்கிட்ட அப்படி உண்மை சொல்கிற மாதிரியே சொல்லுவாங்க, தம்பி நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நான் உங்கள் அம்மாட்ட கொண்டு விட்டுறேன், நீ வாரியா அப்படிலாம் கேட்பாங்க. சரியா, அப்படிலாம் கேட்டால் நம்ம உடனே போயிடலாமா, நம்பலாமா யாருனாலும்?
எல்லாரும் அப்படிதான். அதான் யாருனாலும் நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடலான்னு தான் சொல்லி பார்ப்பாங்க பார்த்துக்கோ. இந்த உலகமே இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா அங்கிளும் எல்லாருமே எல்லா ஆன்ட்டியுமே கெட்டவங்க அப்படி கிடையாது. சரியா? நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. சரியா? ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்தோன்னே நம்ம ஏமாற்ற போகிறாங்க, நம்மளை கொண்டு போகிறாங்கன்னு பயப்படவும் கூடாது. புரிஞ்சிச்சா? நல்லா யோசித்து நமக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யார்கிட்டையும் பெருசாக போய் ஹெல்ப் கேட்கக்கூடாது. அப்படி நம்ம யாராவது நம்மளை மிஸ்யூஸ் பண்ண பார்க்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்கள தடுத்துடணும். சரியா? அவங்க போக்கிலே போகக்கூடாது. நம்மளோட போனால் இப்படி தான் நமக்கு தான் எல்லாமே லாஸ் ஆகும். சரியா? நல்ல பிள்ளையாக இருக்கணும். குட் பாய்.